நீங்கள் இரவில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் போதும், நமது பண்டிகைகளை கொண்டாடும் போதும், சுட்டெரிக்கும் வெயிலில், பனி படர்ந்த மலைகளில், ஆழ்கடலில் இருக்கும்போதும் 140 கோடி மக்களைக் கொண்ட இந்த பரந்த நம் நாட்டின் பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு என்று நீங்கள் எப்போதாவது வியந்ததுண்டா? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பிரச்சினையில், பாகிஸ்தானில் இருந்து ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் நமது இந்திய இராணுவத்தின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தால் முறியடிக்கப்பட்டன. இன்று இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்வோம், இந்தியாவின் பாதுகாப்பு கணினி தொழில்நுட்பம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, கண்ணுக்குத் தெரியாது ஆனால் பயந்து எதிரிகளை உறங்க வைக்கும் அமைப்பு. அது எப்படி வேலை செய்கிறது? தொடங்குவோம். எதிரிகளின் தீய நோக்கங்களிலிருந்து இந்தியாவின் வானத்தை பாதுகாப்பதற்காக இந்திய விமானப்படை ஒரு ஊடுருவ முடியாத பாதுகாப்பு பிரமைகளை உருவாக்கியது. இந்த பாதுகாப்பு கவசத்தில் பல அடுக்குகள் உள்ளன. தரைப்பார்வை எங்களிடம் S-400 ஆகாஷ் மற்றும் பராக் 8 போன்ற தரையிலிருந்து வான் ஏவுகணைகள் உள்ளன. இந்த ஏவுகணைகளால் வானில் பறக்கும் எதிரி விமானம் அல்லது ஏவுகணை எவரையும் தாக்க முடியும். கடலை அண்ணாந்து பாருங்கள். எங்கள் சக்தி வாய்ந்த ரேடார் அமைப்புகள் வானத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் 24 மணி நேரமும் கண்காணிக்கின்றன. அதனால் எந்த ஆபத்தும் நம் கண்களிலிருந்து தப்ப முடியாது. வானத்தை அண்ணாந்து பாருங்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு எந்த ஒரு ஊடுருவல்காரருக்கும் உடனடி பதிலடி கொடுக்க வானத்தில் பறக்கக்கூடிய ஒவ்வொரு கணமும் நமது போர் விமானங்கள் தயாராக உள்ளன. இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு கண் சிமிட்டும் நேரத்தில் எந்த வகையான வான் தாக்குதல் அல்லது ஏவுகணை அச்சுறுத்தலையும் முறியடிக்க தயாராக இருக்கும் ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குகின்றன. சமீபத்தில் இந்தியா தனது விமான சக்தியை அதிகரிக்க சில பெரிய ஒப்பந்தங்களை செய்துள்ளது. மிகவும் சிறப்பு 7. $4 பில்லியன் மதிப்பில் 26 புதிய ரஃபேல் போர் விமானங்களை வாங்கும் ஒப்பந்தம் நமது விமானப்படையை மேலும் ஆபத்தானதாக மாற்றும். நாட்டின் பாதுகாப்பை பற்றி நாம் பேசினால், இந்தியாவில் ஒன்றுக்கு மேற்பட்ட நவீன அமைப்புகள் S-400 ட்ரிஃப் உள்ளன. எங்களிடம் ஏற்கனவே 400 கிலோமீட்டர் இந்த அமைப்பு உள்ளது. மீ இது தூரத்திலிருந்து எதிரி இலக்கை அழிக்க முடியும். ஆகாஷ் என்ஜி இது 70 முதல் 80 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடிய எங்கள் சொந்த ஏவுகணையாகும். மீ இது 100 கிலோமீட்டர் வரை கொல்லக்கூடியது. பரகத் நடுத்தர மற்றும் நீண்ட தூர வான்வழி அச்சுறுத்தல்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். இஸ்ரேலுடன் இணைந்து நாங்கள் இதை உருவாக்கியுள்ளோம். நெருங்கிய அச்சுறுத்தல்களுக்காக ஒரு புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டு வருகிறது. 500 லான்ச்சர்கள் மற்றும் 3000 ஏவுகணைகளை வாங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மேலும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தொழில்நுட்பத்திலும் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது. இப்போது அந்த சக்தியைப் பற்றி பேசுவோம். அதன் பெயர் மிகப்பெரிய எதிரியை அவர் கேட்டவுடன் வியர்க்க வைக்கிறது. இது இந்தியாவின் அணு ஆயுத முக்கோணம். அணு ஆயுத வர்த்தகம் என்றால் நிலம், வான் மற்றும் நீரில் இருந்து அணு ஆயுதங்களை தாக்கும் திறன் இந்தியாவுக்கு உள்ளது. இருக்கிறது. தரையிலிருந்து 5000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் அக்னி வரிசை ஏவுகணைகள் உள்ளன. மீ அவர்கள் தூரம் செல்வதன் மூலம் எந்த எதிரி நகரத்தையும் குறிவைக்க முடியும். ஆகாயத்திலிருந்து ரஃபேல் மற்றும் சுகோய் 30 MG போன்ற நமது போர் விமானங்கள் அணுகுண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டவை. குறிப்பாக நமது IAS அரியந்த் நீருக்கடியில் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கிக் கப்பல் கடலின் ஆழத்தில் ஒளிந்து கொள்கிறது. அணு ஆயுத ஏவுகணைகளை எங்கிருந்து வேண்டுமானாலும் ஏவலாம். எதிரிக்கு அதை கண்டுபிடிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. யாராவது நம்மை தாக்க நினைத்தால் விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் என்பதற்கு இந்த அணு ஆயுத முக்கோணம் ஒரு உத்தரவாதம். ஏவுகணை சக்தி, துல்லியம் மற்றும் வேகம் இன்றைய போர் வீரர்களால் மட்டுமல்ல, ஏவுகணைகளாலும் நடத்தப்படுகிறது. இந்த விஷயத்தில் இந்தியா ஒரு சூப்பர் பவராக மாறியுள்ளது. அனைத்து வகையான தேவைகளையும் பூர்த்தி செய்யும்
ஏவுகணைகளின் கையிருப்பு நம்மிடம் உள்ளது. இவற்றில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது பிரம்மோஸ் ஏவுகணை. இது இந்தியா மற்றும் ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்ட உலகின் அதிவேக சூப்பர்சோனிக் கப்பல் ஏவுகணையாகும். அதன் வேகம் ஒலியின் வேகத்தை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். அதாவது எதிரி தனது வருகையை அறியும் நேரத்தில் அது தனது வேலையை செய்திருக்கும். இதை நிலம், காற்று, நீர் எங்கு வேண்டுமானாலும் ஏவலாம். இது தவிர பூமி, வானம், பாம்பு போன்றவை பலவும் வெவ்வேறு நோக்கங்களுக்காக தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகள் உள்ளன. இந்த ஏவுகணைகள் எதிரிகளை அவரது வீட்டிற்குள் நுழைந்து கொள்ளும் திறனை ஏற்படுத்தும் அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு சக்தியை வழங்குகின்றன. வான் ஆதிக்கம் அவரது வெற்றி. இது நவீன போர்முறையின் விதி மற்றும் இந்திய விமானப்படை இந்த விதியை நன்கு புரிந்துகொள்கிறது. பிரான்சின் ரஃபேல் போர் விமானங்களால் நமது பலம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த விமானத்தில் அதிநவீன தொழில்நுட்பம், சக்தி வாய்ந்த ரேடார் மற்றும் நவீன ஆயுதங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. எங்களிடம் சுகோய் MK-30 ஒரு பெரிய கடற்படை உள்ளது. இது IF-இன் முதுகெலும்பாகும். மேலும் மிகவும் பெருமைக்குரிய விஷயம் எங்கள் சொந்த போர் விமானமான தேஜாஸ் ஆகும். இது இந்தியாவில் தயாரிப்போம். இது பாரதத்தின் மகத்தான உதாரணம். தற்போது மெதுவாக ஒட்டுமொத்த உலகமும் அதன் சக்தியை ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த அனைத்து விமானங்களுடன் S-400 போன்ற வான் பாதுகாப்பு அமைப்பும் எங்களிடம் உள்ளது. இது 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரி ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் விமானங்களை அடையாளம் கண்டு அவற்றை வானில் அழிக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசமாகும். அதிகாரம் மட்டும் முக்கியமல்ல, இந்திய பார்வை. இவ்வளவு சக்தி மற்றும் பல ஆயுதங்களைப் பற்றி கேள்விப்படும்போது இந்தியா ஒரு ஆக்கிரமிப்பு நாடு என்று நீங்கள் உணரலாம். ஆனால் இங்குதான் மிக முக்கியமான விஷயம் தி இந்தியன் பர்ஸ்பெக்டிவ் வருகிறது. நாம் எந்த நாட்டுக்கும் சென்றதில்லை என்பதற்கு இந்தியாவின் இராணுவ வரலாறு சாட்சி. அவர்கள் முதலில் தாக்கவில்லை. நமது ஒட்டுமொத்த பாதுகாப்புக் கொள்கையும் ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் இயக்கப்படுகிறது. தற்காப்பு என்றால் தற்காப்பு. உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் என்ற வாசுதேவ குடும்பகம் கொள்கையில் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம். ஆனால் நாம் பலவீனமாக இருக்கிறோம் என்று அர்த்தமல்ல. நமது அணு ஆயுதக் கொள்கையும் முதன்மையானதல்ல. அதாவது அணு ஆயுதங்களை முதலில் பயன்படுத்த மாட்டோம். ஆனால் யாராவது நம்மை இப்படி தாக்கினால் நமது எதிர்வினை மிகவும் பயங்கரமாக இருக்கும். எதிரி நாடு துடைத்தெறியப்படும். நமது சக்தி எதிரியை அச்சுறுத்துவதல்ல, மாறாக எதிரி தாக்குவதிலிருந்து தடுப்பதாகும். இது உறுதிப்பாடு என்று அழைக்கப்படுகிறது. நாங்கள் அமைதியை விரும்புகிறோம். ஆனால் விண்வெளி அண்ட் சைபர் போர் உங்கள் சொந்த விதிமுறைகளில் 21ஆம் நூற்றாண்டின் போர்நிலம், காற்று மற்றும் நீருடன் மட்டுப்படுத்தப்படவில்லை. இப்போது விண்வெளி மற்றும் சைபர் உலகில் போர் நடந்து வருகிறது. அதற்கு இந்தியா முழுமையாக தயாராக உள்ளது. 2019ஆம் ஆண்டில் மிஷன் சக்தி மூலம் இந்தியா தனது செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணைகளை வெற்றிகரமாக சோதித்து உலகை ஆச்சரியப்படுத்தியது. இதன் மூலம் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக விண்வெளியில் எதிரி செயற்கைக்கோள்களை அழிக்கும் திறன் கொண்ட உலகின் 4வது நாடாக நாம் மாறியுள்ளோம். இது தவிர ஒரு முழு அளவிலான சைபர் பாதுகாப்பு நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது மின்சாரம் போன்ற நாட்டின் முக்கியமான உள்கட்டமைப்புக்கு பொறுப்பாகும். கிரிட்கள், வங்கி அமைப்புகள் மற்றும் தகவல் தொடர்பு இணைப்புகளை சைபர் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கிறது. ஒவ்வொரு நொடியும் நாட்டை காக்கும் கண்ணுக்கு தெரியாத வீரர்கள் இவர்கள். எனவே மீண்டும் கேள்விக்கு, இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பு எவ்வளவு ஆபத்தானது? எனவே பதில் எதிரிகளுக்கு மிகவும் ஆபத்தானது, ஆனால் உலகிற்கு ஒரு பொறுப்பான சக்தி. இது அதன் எல்லைகளை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை அறிந்த ஒரு அமைப்பு. தனது மக்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பதை அறிந்தவர். அமைதியின் மதிப்பை புரிந்து கொள்பவர். நமது தொழில்நுட்பம், நமது அணுசக்தி திறன் மற்றும் நமது பாதுகாப்புக் கொள்கை ஆகியவற்றின் கலவையானது இந்தியாவை புறக்கணிக்க முடியாத சக்தியாக ஆக்குகிறது. முடியாது.
இதன் காரணமாகவே 140 கோடி இந்தியர்களும் ஒவ்வொரு இரவும் நிம்மதியாக உறங்க முடிகிறது. எல்லையில் நிற்கும் நமது துணிச்சலான வீரர்கள் இந்த பாதுகாப்பின் முக்கிய அங்கமாக உள்ளனர். எந்த ஒரு நாட்டிலும் மிகப்பெரிய பலம் அதன் வீரர்கள். இந்த விஷயத்தில் இந்தியா உலகின் சிறந்த நாடுகளில் ஒன்றாகும். இந்திய ஆயுதப் படைகளில் தரைப்படை, கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவை அடங்கும். இது உலகின் மிகப்பெரிய நிலையான தொழில்முறை சக்திகளில் ஒன்றாகும். எங்களிடம் 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட செயலில் உள்ள இராணுவ வீரர்கள் மற்றும் சம எண்ணிக்கையிலான இருப்புக்கள் உள்ளன. வெறும் எண்கள் மட்டுமல்ல, தைரியமும் உற்சாகமும் தான் சியாச்சின் 50 டிகிரி செல்சியஸ் முதல் 50 டிகிரி செல்சியஸ் வரை ஒவ்வொரு வானிலையையும் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக உள்ளோம். நமது வீரர்களின் அனுபவம், அவர்களின் பயிற்சி மற்றும் நாட்டிற்காக உயிரை விடுவதற்கான உணர்வு ஆகியவை நமது பாதுகாப்பு அமைப்பின் அடித்தளமாகும். எனவே நண்பர்களே, இன்று நமது இந்தியா ஒட்டுமொத்த உலகின் ஒவ்வொரு துறையிலும் முன்னேறி வருகிறது. இவை அனைத்தும் நமது பாதுகாப்பு அமைப்பால் சாத்தியமானது. இந்த ஊக்கமளிக்கும் மற்றும் பெருமிதமான வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். போக போக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.